கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாகிய அத்துணை பேரையும் வரவேற்று பாராட்டி மகிழ்கின்றேன். தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு பல தேர்தல் நடந்திருக்கின்றது. 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது. அதன் பிறகு இந்தியா முழுமைக்கும் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் 1952ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. சில மாநிலங்களிலே சில ஆட்சியாளர்களினுடைய அதிருப்தியின் காரணமாகவும் மறைவின் காரணமாகவும் மாநில ஆட்சிகள் கலைக்கப்பட்டது. பொறுப்பிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் மறைந்து போனால், இல்லை ஏதோனும் அந்த ஆட்சியிலே கூட்டணிக்குள் சிக்கல் வந்தால் அது கலைந்து போகும். அந்த மாநிலங்களிலெல்லாம் தேர்தல் சட்டமன்றத்திற்கு மட்டும் நடத்துவார்கள். அந்த வகையிலே இந்தியா முழுமைக்கும் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் பல தேர்தல் நடந்திருக்கின்றது. எதிர்வரும் 2026ஆவது ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. திமுக என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சி 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்று தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்தார்கள். அண்ணாதுரை அவர்கள் இந்த மக்களிடம் வைத்த அதிகப்படியான முழக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி வழங்குகின்றேன் என்பதுதான். அப்படி 3 ரூபாய்க்கு அரிசி ஒரு படிக்கு 3 கிலோ கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னை வீதியில் நிறுத்தி வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நடைபெற்ற காமராஜருடைய ஆட்சி அதை வீழ்த்தி அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையிலான திமுக 67ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றது. 69ஆம் ஆண்டு அண்ணாதுரை அவர்கள் புற்றுநோயால் இறந்து போனார். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 1969ஆம் ஆண்டு கருணாநிதியுடைய கைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்றது. 1969 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கருணாநிதியுடைய மகன், கருணாநிதியுடைய மகள், கருணாநிதியுடைய பேரப்பிள்ளை என்று அவருடைய குடும்ப சொத்தாக மாறி போனது. அதிலிருந்து ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமாக எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். அவரும் 87ஆம் ஆண்டு மறைந்து போனார். அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துச்சு இந்த அம்மா ஜெயலலிதா. அதனாலேயே அது அந்த கட்சியோட தலைவராக மாறினுச்சு. வேற எந்த தகுதியும் அதுக்கு கிடையாது. அது ரெண்டுக்கும் வாங்க. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரும் நம்முடைய நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஐயா திருமுருகன் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். அதன் பிறகு இரட்டை தலைமையாக பன்னீர்செல்வம், பழனிசாமி எல்லாம் ஆண்டார்கள். இந்த அரசியல் வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். கடந்த 50 ஆண்டுகளில் நம்முடைய மொழி அழிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் குற்றம் திராவிட கட்சிகள் மீது நாம் தமிழர் கட்சி சுமத்துகின்ற முதல் குற்றம், இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பேசுகின்ற மொழியாகிய தமிழ் மெல்ல 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 அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது
ஆட்சியாளர்கள் மீது நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு 50 வயது 60 வயது மதிக்கத்தக்கவர்கள் எல்லாம் அப்பாவையும் அம்மாவையும் அம்மா என்றும் அப்பா என்றுதான் அழைத்திருப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அம்மா அப்பா என்று அழைப்பதில்லை, அது மம்மி டாடின்னு தான் அழைக்குது. சரி, அதாவது போய் தொலையுது. ஒரு எலி போனுச்சுன்னா எலி ஓடுதுன்னு சொல்லணும், பூனை போனுச்சுன்னா பூனை ஓடுதுன்னு சொல்லணும், ஒரு மயில் போனுச்சுன்னா மயில் போகுதுன்னு சொல்லணும். சொல்ல மாட்டேங்குது புள்ள. ஏன் ரேட்டு போகுது பாரு, கேட்டு போகுது பாரு, ராபிட் போகுது பாரு, பேரட் போகுது பாருங்குது. பறவைகளுடைய பெயரை நம்முடைய தமிழ் மொழியில் உள்ள சொற்களை கொன்று ஆங்கில மொழி சொற்களை நம்முடைய கூட்டத்துக்கு, நம்முடைய இல்லத்துக்குள், வீட்டுக்குள் கொண்டு வந்து நுழைத்து விட்டார்கள். நீங்க எல்லாம் அடுப்பாங்கரையில், ஐயா ஜெகதீஷ் சொன்னார், அடுப்பாங்கரையில் அடுப்பு ஊதி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் படுத்தி இருக்கின்றார். இப்போ ஊதுறதெல்லாம் இல்லை, அடுப்பாங்கரைய சுடுறது தான், டப்புன்னு சுடுறது தான், கேஸ் அடுப்பு பற்றிக்கும். இப்போ அந்த அடுப்புக்கு கேஸ் அடுப்புன்னு பேர். அதுக்கு கீழே ஒரு உருளை இருக்கு பாருங்க, அதுக்கு சிலிண்டர்னு பேர். அதுக்கு மேலே ஒரு வச்சு சமைக்கிறோம் பாருங்க, அதுக்கு குக்கர்னு பேர். அதுக்கு மேலே அது நான்ஸ்டிக் தாவா. சமைக்கக்கூடிய பண்டங்கள் தோசைக்கல்லாக இருந்தது, பணியாரக்கல்லாக இருந்தது, இட்லி குண்டானாக இருந்தது, அடுப்பாக இருந்தது, விறகடுப்பாக இருந்தது, கரியடுப்பாக இருந்தது. இந்த சொற்கள் எல்லாம் கொல்லப்பட்டு ஆங்கில மொழி சொற்கள் ஆங்கிலமே அறியாத பாட்டிகளுக்கும் போய் சேர்ந்திருக்கின்றது. போனை எடுத்தோடனே ஆத்தாலாம் ஆங்கிலத்தில் தான் பேசுது, ஹலோ அப்படிங்கிறது. அந்த அளவிற்கு ஆங்கில மொழி ஊடுருவி இருக்கின்றது. இந்த இடத்திலே நம்முடைய தமிழ் மொழி கொல்லப்படுகின்றது. அது மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே போராடி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது ஒரு குற்றத்தை வைக்கின்றோம். இந்த மண் வளமான மண். இந்த மண்ணிலே கரும்பு விளையும், எள் விளையும், துவரை விளையும், அவரை விளையும், கொள் விளையும், கம்பு, சாமை, திணை என்று எல்லா வகையான தானியங்களும், உளுந்து, பயிறு, நிலக்கடலை, சோளம் என்று அத்தனை வகையான பயிர்களும் விளைந்து அப்படியே போர் போராக குவிந்து கிடக்கும். இன்றைக்கு அந்த பயிர்கள் என்ன, நெல்லை தவிர வேறு எதுவுமே விளைகிறது இல்லை. விவசாயியை தவிர வேறு எதுவுமே கேட்கறது இல்லை. அவனுக்கு ஒரு லாபம். நெல்லை போட்டு வெள்ளம் வந்துச்சுன்னா மானியம் வந்துடும், நிவாரணம் வந்துருங்க நோக்கத்திலே அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். இத்தனை தானியங்களும் அழித்து ஒழிக்கப்படுகிறது. மேலை நாட்டிலிருந்து மிளகாயே விளைச்சல் இல்லாத நாடு போல வேலை நாட்டிலிருந்து மிளகாயை இறக்குகின்றார்கள். இப்ப துவரம்பருப்பு இருக்கு பாருங்க, பெண்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு முந்தி துவரம்பருப்பு போட்டோம்னா அது நல்லா வெந்து மலர்ந்து அப்படி திப்பி திப்பி அந்த பருப்பு முழுசா இருக்கும். கொஞ்சம் வெடிச்சு வெடிச்சாப்புல விலகி இருக்கும். அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு 2 மாங்காயும் போட்டு ஒரு சாம்பார் வச்சு, கருவேப்பிள்ளை தலையில் இல்லாட்டி கொத்தமல்லி தலையில் ஒரு மிளகா வச்சு, ஒரு தேங்காய் கத்தை வச்சு, ஒரு துவையலை அரைச்சி இந்த சாம்பாருக்கு அந்த துவையலுக்கு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். இப்போ துவரம்பருப்புன்னு ஒன்று வருது. அதை ஊற போட்டு வெவிச்சா கொலன்னு மைதா பசை மாதிரி போயிட்டு, அதில் முருங்கைக்காய் கிடக்கு, முருங்கைக்காய் பூரா உடஞ்சி கிடக்கு. மாங்காய் போட்டால் மாங்காய் கரைஞ்சி போயிருக்கு, பிளாக்கோட்டையே கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கு. என்னான்னு கேட்டிங்கன்னா அது துவரம்பருப்பு அல்ல. துவரம்பருப்பை போல ஏதோ ஒரு மாவிலே டை அடிக்கிறான், உற்பத்தி பண்ணுறான். துவரம்பருப்பை போல ஒரு பொருளை உற்பத்தி செய்து அது கரைந்து போகிற அளவிற்கு ஒரு அமிலத்தை, கெமிக்கலை அதில் கலந்து கொடுக்கறதுனால வெண்டைக்காயிலேருந்து, முருங்கைக்காயிலேருந்து, மாங்காயிலேருந்து நீங்கள் சாம்பாரில் போட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சி போகுது. அந்த அளவிற்கு உணவுப் பொருளே கலப்படம் ஏற்பட்டு போய்விட்டது. அதுபோல கலப்படம் இல்லாத உண்மையான நம்முடைய பாரம்பரிய உணவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பாரம்பரிய நெல் இருக்கின்றது, பாரம்பரிய அவரை, துவரை போன்ற தானியங்கள் இருக்கின்றது. இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட்டால்தான் இந்த நாட்டினுடைய மண் வளம் பாதுகாக்கப்படும். அதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது.
நிலவளம் இல்லாமல் சுத்தமாக நிலத்தின் மீது ரசாயன உரங்களை கொட்டி இருக்கின்றார்கள். சகோதரி சொன்னார்கள், இங்க டைல்ஸ் சாலை, இது கருணாநிதியுடைய குடும்பத்துக்கு சொந்தக்காரருடைய சாலை, இது ஆலை சாலியமங்கலத்திலே இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 2000 அடிகளுக்கும் கீழாக ஒரு ஆழ்குழாய் கிணறு இறக்கி இருக்கின்றார்கள். அதிலே கழிவுகள் பூரா போய் உழுவுது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அந்த இருக்கு எங்க ஊர் அம்மாப்பேட்டை. அங்கு இருக்கக்கூடிய ஊற்று நீரிலே இந்த ரசாயன கழிவுடைய கலப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீர் கரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. நம்ம ஏதோ இங்க சாலியமங்கலத்தில் பூமிக்குள்ள தானே ஊத்துறான். நம்மளுக்கு என்னன்னா அம்மாப்பேட்டைக்காரன் இருந்துருவான். பூண்டியில் இருக்கிறோம் அந்தண்ட மேற்க போனீங்கன்னா அவன் எது சாலியமங்கலத்தில் நடக்க வந்துருவான். சாலியமங்கலத்துக்காரவங்களுக்கு காசு வாங்கிட்டு சும்மா இருந்துட்டாங்க எல்லாரும். இங்க இருக்கக்கூடிய அண்ணா திமுக ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர், காங்கிரஸுக்காரர், பாரதிய ஜனதாக்காரர் எல்லாரும் போய் அந்த டைல்ஸ் கம்பெனிக்காரன்ட்ட காசு வாங்கினானே தவிர அதை நிறுத்துன்னு சொல்லல ஒருத்தனும். அதை நிறுத்து என்று சொல்லி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியது நாங்கள். எங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லை. ஆனா நாங்க இருக்கிறதால இந்த ONGC என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், இந்த பூண்டி பிரான்ச் நெய்க்குணம் கிராமம்னு பக்கத்தில் எங்க ஊருக்கு பக்கத்தில் அந்த நெய்க்குணம் கிராமத்தை விட்டு வெளியில வராம இருக்கு. இல்லைன்னா ஒரு ஊர் விடாம அத்தனை ஊரையும் தொலைச்சிருப்பான். இந்த பக்கம் கண்ணந்தங்குடி வரையும் ஒரத்தநாடு வரைக்கும் அவர்கள் திட்டம் வைத்திருக்கின்றார்கள். இந்த பக்கம் வாழமர் கோட்டை, ராராமுத்திர கோட்டை வரையிலும் ONGC திட்டம் இருக்கின்றது. பாவநாசம் சட்டமன்ற தொகுதி மட்டும் அப்படியே துளைக்கப்பட்டு எரிந்து சுடுகாடாக மாறி போயிருக்கும். அந்த அளவிற்கு ONGC மிகப்பெரிய திட்டத்தோடு இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இதற்காக இது போன்ற அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சி அவசியம் தேவைப்படுகின்றது. நம்முடைய வேட்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள் நல்ல முறையாக படித்தவர், வழக்கறிஞருக்கு பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் காரைக்குடியை சேர்ந்தவர் என்று சொன்னாலும் நம்முடைய பாவநாச சட்டமன்ற தொகுதியுடைய மருமகள், நமக்கு உரிமையான பெண் அவர்கள் தான் இனிமேல் இந்த ஊரை நிர்வாகம் செய்ய வேண்டிய நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஊருக்கு மணமகளாக வந்து ஐயம்பேட்டை கிராமத்திலே மணமகளாக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஊரிலே இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக ஜவாஹிருல்லா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எங்க ஊர்ல ஒரு அம்மாப்பேட்டையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு காம்பவுண்ட் கட்டியிருக்கிறார். ஐயம்பேட்டையில் ஒரு நிழல் குடைக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறார். இதுல இந்த பூண்டி பகுதியிலிருந்து முக்கிய சாலையில் பிரதான சாலை வருகின்ற போது ஒரு 10 சுடுகாட்டுக்கு சீர் செய்யப்பட்டு சுண்ணாம்பு அடிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர் செஞ்ச செயல். அங்க ஆரூரான் சர்க்கரை ஆலையால் ஏமாற்றப்பட்ட திருமண்டலகுடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்காக சட்டமன்றத்திலே ஜவாஹிருல்லா அவர்கள் பேசவில்லை. இந்த அம்மாப்பேட்டை என்று சொல்லக்கூடிய பேரூராட்சி தாலுக்காவாக மாற்றப்படும் என்று அவர் அரசியல் வாக்குறுதி கொடுத்தார். தேர்தல் நேரத்திலே மாற்றப்படவில்லை. பாவநாசத்தை நகராட்சியாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள், மாற்றப்படவில்லை. இங்கு இருக்கக்கூடிய விளைநிலங்களிலே இருக்கக்கூடிய நச்சு ஆலைகள் அப்புறப்படுத்தப்படும் என்று சொன்னார்கள், அப்புறப்படுத்தப்படவில்லை. என்றால் அவர்கள் எதற்காகத்தான் இந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் என்று தெரியவில்லை. நம்மளுக்கு என்னன்னா ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டு யாராவது சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிடுவோம். அவன் என்ன செய்யறான் ஏது செய்யறாங்கிற கேள்வியே கிடையாது. ஒரு நாள் தேர்தல் அது ஒரு திருவிழாவாக நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு நாள் தேர்தல் என்பது 5 ஆண்டு கால வாழ்வியல் என்பதை மறந்து விடுகின்றோம். ஒரு பிள்ளை பிறக்கின்றது, பிறந்த 5 ஆண்டுகள் வளருகின்றது என்றால் அதற்கு ஒரு தாயும் தந்தையும் எந்த அளவிற்கு பாடுபட்டு உழைத்து அந்த பிள்ளையை பாதுகாக்கின்றோம். 5 வயது பிள்ளை 10 வயதாக மாறுகிறது, 10 வயது பிள்ளை 15 வயதாக மாறுகின்றது. இதற்காக நாம் செய்யக்கூடிய உழைப்பு எவ்வளவு? இந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்காக நாம் காணுகின்ற கனவுகள் ஏன் அந்த சமுதாயத்தின் மீது இல்லாமல் போனது இந்த மக்களுக்கு என்றுதான் தெரியும்.
அப்பொழுதுதான் ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும். ஆட்சியை அமைக்கின்ற பொறுப்பும் கடமையும் பொதுமக்களாகிய நம்முடைய நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. அந்த எண்ணத்திலே வாக்களித்திருந்தால் ஜவாஹிருல்லா போன்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இப்பொழுது தங்கை அனீஸ் பாத்திமா அவர்களை கொண்டு வந்து பாபநாசம் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம். நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள், தங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் என்று மட்டுமல்லாமல் ஊர் ஊராக, வீடு வீடாக, திண்ணை திண்ணையாக அமர்ந்து அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும். இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியிலே நடக்கக்கூடிய அனைத்து கொடுமைகளையும் நாம் மக்கள் மத்தியிலே பேச வேண்டும். பெண்களிடம் பேச வேண்டும், இளைஞர்களிடம் பேச வேண்டும். பேசி நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளராக இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களை மாற்றி அனீஸ் பாத்திமா அவர்களுக்கு ஒரு பெருவாரியான வாக்கை பெற்று இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அதை உணரணும். சும்மா கொண்டாந்தோம், எல்லா அரசியல் கட்சி மாதிரி நாங்களும் ஒரு வேட்பாளர் நடத்தியிருக்கோம், 10 வேட்பாளரோட 11வது வேட்பாளர், விழுற ஓட்டு விழட்டு போயிடக்கூடாது. வெல்ல வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உழைக்க வேண்டும், திட்டமிட்டு உழைக்க வேண்டும். திமுக, அண்ணா திமுக இது 2 கூட்டணியிலே ஆள் இருக்கும். அதெல்லாம் ஒரு கூட்டணி. பார்த்தீங்கன்னா பெரிய அவன்லாம் ஆன மாதிரி வருவான். பெரிய பெரிய கார் வரும். இன்னோவா கிறிஸ்டல் காரில் வந்து இறங்குவார் ஒன்றிய செயலாளர். ஃபார்ச்சுனரில் வந்து இறங்குவார் மாவட்ட செயலாளர். நம்மளும் வதக்குன்னு ஒரு சைக்கிளில் போவான், இல்லாட்டி ஒரு மோட்டர் பைக்கில் போவான். இவனை பார்த்துட்டு இவன் பெரிய பணக்காரனா இருக்கானே, காசை கொடுத்து ஓட்டு வாங்கிறானேன்னு கண்டு அவனை கண்டு பயப்படக்கூடாது. யானை பெரிதாக இருக்கும், பெரிய உருவமாக இருக்கும் யானை. அது ஒரு அப்படியே நடந்து வர்றப்ப ஒரு சின்ன புலி என்ன பண்ண அந்த யானையை அடித்து வீழ்த்தி விடும், அடிச்சு கீழே தள்ளிடும். அதை சொல்லுகின்றான், பரியது கூர்ங்கோட்டதாகினும் வெறும் புலிதாக்குறின் வள்ளுவன். யானை பெரிய துதிக்கை எல்லாம் வச்சுக்கிட்டு பனைமரம் போன்ற கால்களை வைத்துக் கொண்டு ஆடி அப்படி வரும். அப்படி ஒரு புதருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு புலி, குப்புன்னு தவிய தலைமையில் உட்கார்ந்து அடித்து அந்த யானையை வீழ்த்தி விடும். அந்த புலியை போல செயல்பட வேண்டும். எதிர்கட்சிக்காரர்கள் பெரிய அம்பக்கு சம்பக்கோட வருவான். அதுக்கு பத்தாதுன்னு இன்னொன்று கிளம்பி இருக்குதுக்கு. இப்போ இந்த கரூரில் ஒரு 40 பேரை குழியில் தள்ளிவிட்டு அன்னைக்கு ராத்திரியே அந்த ஊரை விட்டே ஓடிட்டாந்தாள். அவர் ஒரு அரசியல் பேசி கொண்டிருக்கின்றார். அது அந்த கொடியிலே பார்த்தீங்கன்னா 2 யானையும் இருக்கும். அதுக்கு என்ன சின்னன்னு தெரியல, வரப்போகுதுன்னு தெரியல, அது என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இது வரைக்கும் அது வந்து தேர்தல் கட்சியாக தெரியல. அதை பார்த்தா அதில் ஒரு சில இளைஞர்கள்லாம் அப்படி கொஞ்சம் மாய வலையில் சிக்கி இருக்கின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியமோ தேவையோ நமக்கு இல்லை. நம்மினும் முதிர்ந்த கட்சிகளை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் நம்முடைய தத்துவத்தை, நம்முடைய இலக்கை, நம்முடைய லட்சியத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தெருதோறும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கருத்துரைகளை இந்த இனம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அழித்து ஒழிக்கப்பட்டு இரத்த சகதியிலே கிடந்து புரண்ட பொழுது ஒரு தலைவன் எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய கனவை கண்டு எதிர்காலத்திலே வரக்கூடிய தமிழிலம் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கி நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய கொள்கை முழக்கத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணி இருப்பார். அந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பும் கடமையும் பொறுப்பாக இருக்க வேண்டும். அந்த தத்துவங்களை, கொள்கைகளை, லட்சியங்களை மக்கள் மத்தியில் சொல்லுங்கள். வாக்காளர்கள் ஒவ்வொருவரையும் சந்தியுங்கள். வேட்பாளரை பற்றி சொல்லுங்கள், கட்சியை பற்றி சொல்லுங்கள், தலைவரை பற்றி சொல்லுங்கள், வாக்கை சேகரியுங்கள். இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய அதிகப்படியான வாக்குகளை பெற்று வருங்காலத்தில்
2026வது ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பாபநாசத்திலிருந்து சகோதரி அனீஸ் பாத்திமா அவர்களை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற உறுதியோடு நாம் முடிவெடுத்து சகோதரி அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.